இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரே ஒரு ஹார்ட்டு 2 பேர் வந்து பாருங்க, கன்ஃபார்ம் படம் நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். நம்ம புதுசா இருக்கு, இது வரைக்கும் யாரும் இப்படி எடுத்ததில்லை புதுசா. புரியல சார், கேட்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் 2 ஹாஃப்மே நல்லா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் நல்லா காமெடியா ஜாலியா போகுது, அதுக்கப்புறம் ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வருது. சூப்பரா பண்ணிருக்காங்க. வந்து பார்க்கலாம். ஃபேமிலியாவும் ஒன்றும் இல்லை சார், ஓஹோன்லாம் இல்லை, ஒரு தடவை பார்க்கலாம். ஒரு ட்ரை ஒன்று பண்ணியிருக்காங்க, புதுசாக ஒரு ட்ரை பண்ணியிருக்காங்க, பரவாயில்ல. நம்ம இந்த பழைய எஸ்ஜே சூர்யா படம் பார்த்துருப்போம், நியூன்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட் மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஓவர் டோஸாக போயிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. அரைச்சமாவே திருப்பி அரைச்ச மாதிரி அரைச்சி வச்சிருக்காங்க. உள்ள லென்த்தை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம், வேற ஒன்றும் இல்லை. பட் ஒரு தடவை பார்க்கலாம். இல்லை, அதாவது எல்லா ஜேனர்லேயும் படம் வந்துருச்சு, வராத மாதிரி ஒரு குடும்பமேனு ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க. ட்ரை பண்ணதுக்கு வாழ்த்துக்கள், அதில் குறை இல்லை. ஆனால் வந்து புதுசாக எதுவுமே இல்லை உள்ள. திடீர்னு ஒரு வில்லன் வராங்க, டேரக்டர் நினச்சதெல்லாம் பண்ணியிருக்காரு உள்ள. அதாவது எப்படி சொல்கிறது, மூளையை கைட்டி வீட்டில் வச்சுட்டு வந்து வேணா இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம். சும்மா ஓன்னு சொல்கிறவங்களாம் ஒன்றும் இல்லை. புது அட்டம் அவ்வளோ. ஓகே. டகுல் ஆக்குபென்சி பற்றி தான், பாடி ஸ்வாப் ஆகிற மாதிரி நல்லா இருக்கு. புரியல? இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, எமோஷன் இருக்கு, பாருங்க, நல்லா இருக்கு படம். எல்லாரும் பார்க்கலாம். படம் நல்லா இருந்துச்சு. பிடிச்சிருந்து, நல்லா இருந்துச்சு. புது ஹீரோ, ஆனால் நல்லா தான் பண்ணியிருக்காரு, சூப்பராக இருக்குது. கதை டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, காமெடியாகவும் இருக்குது. ஃபேமிலியோட பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சுண்ணா, படம் வேறு லெவலாக இருக்குது, எல்லாருமே வந்து பார்க்கலாம். படம் வந்து சூப்பராக இருக்குது. கதை எங்கள் மாமா சேகர் மாமா எல்லாருமே நடிச்சுக்கிறாரு, சரமாக இருக்குண்ணா படத்தில். கதை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க 2 பேர் மாறிக்கிட்டே இருப்பாங்க, ஹார்மோன் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். கடைசியில் அந்த இது வந்து அந்த பையன் இதுவாயிடுவான், அந்த பொண்ணு ஏக்கத்தில் இருக்கும். அதான படம் வேறு லெவல். நான் படம் ஆனால் ஒர்த்து, ரொம்ப பிடிச்சதுண்ணா எனக்கு. எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுண்ணா, ஆனால் சூப்பராக இருக்குது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் எமோஷனல், லாஸ்ட் எண்டிங்கில் எமோஷனல் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் நல்லா சூப்பராக நடிச்சுக்கிறாங்க. நான் படம் ஒர்த்தாக இருக்குண்ணா. சேம் தான் ப்ரோ. டபுள் ஆக்குபென்சி ஒரு நல்ல படம், ஜாலியாக லாஜிக்லாம் இல்லாமல் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக போச்சு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் எமோஷனலாக ஸ்டோரி ஓரியன்டாக போச்சு. பட் அதுவுமே நல்லா இருந்தது, எங்கேயுமே எனக்கு போர் அடிக்கலாம், லேகாக ஃபீல் ஆகல. கான்செப்ட்னு தெளிவாக ஒரே ஒரு குழந்தை 2 உருவமாக 2 வெவ்வேறு டைமில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத டைம்லைன் தான். பெருசாக மெசேஜ்லாம் ஒன்றும் இல்லை, பட் அந்த கான்செப்ட்டுக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தாங்க. புரிஞ்சுது. அது ரொம்ப பட்டு குழப்பிக்கலாம் இல்லை, இதெல்லாம் ஒரு நியூ படமே வந்துச்சு, அப்போவே வந்து ஜெயசூர்யா ட்ரை பண்ணது தான். பட் அது அவர் ஒருத்தரை மட்டுமே வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணியிருப்பாரு. பட் இதில் வெவ்வேறு கேரக்டர்ஸாக கொண்டு வந்திருந்தாங்க. பட் அதுவுமே நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்ம ஜாலியாக போச்சு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் எமோஷனலாக ஸ்டோரி ஓரியன்டாக போச்சு. பட் நல்லா இருந்தது. எனக்கு 2-3 சீன் ரொம்ப நல்லா இருந்தது. பட் அந்த கடலில் வந்து ஒரு ப்ரொப்போஸ் சீன் இருக்கும், அது செமையாக இருந்தது, நல்லா இருந்தது. பேரன்ஸோ சூப்பராக இருந்தது. ப்ரொடக்ஷன் வேல்யூமே வந்துட்டு ஒரு சின்ன படம் தான் இல்லாமல் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒத்துக்க முடியாது, அதாவது கான்செப்ட் லாஜிக்கெல்லாம் தாண்டி இது நடக்குமான்னு தெரியாது. பட் இந்த மாதிரி நடந்தால் இதுக்கு தான் பாசிபிலிட்டி அப்படின்ற மாதிரி முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். ஒரு ஃப்ரெஷ்ஷான முயற்சி ப்ரோ. டெஃபினட்டாக இந்த மாதிரி ஒரு ஜான்ரா ஃபிலிம் வந்து நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்ததில்ல. ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. சந்தோஷ், சம்யுக்தா, வினோத், ரேஷ்மா எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு புது முயற்சிக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் இந்த படத்தை தேட்டரில் வந்து பார்க்கலாம். எதுவுமே சொல்ல வரல, ஒன்றுமே சொல்ல வரல. ஏன் எல்லா படமே மெசேஜ் இருக்கணுமா, எதுவுமே சொல்ல வரல. வந்தீங்கன்னா ஒரு ஃபன்னான, காலையில் எழுந்தா ஹீரோ ஆம்பளையாக இருக்காரு, காலையில் எழுந்தால் ரஜினிங்கிறவங்க லேடிஸாக இருக்காங்க, ஒரு 6 மணி நேரம் கழிச்சு அவங்க ஜென்ஸாக மாறிடுறாங்க. அதுக்கு ரெண்டுத்துக்குள்ளும் நடக்கிற ஒரு காமெடி ஆஃப் எரர்ஸ் தான் இந்த கதை. எந்த மெசேஜ் எதுவுமே கிடையாது. ஃபேண்டசி வாட்ச். ஏன்னா வந்து ஃபாரினில் நீங்கள் டைம் இருந்தால் நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கலாம். ஸ்விட்ச்னு ஒரு படம் வந்திருக்கும், இதே மாதிரி சிமிலர் கான்செப்ட் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு முயற்சி தான். ஒரு ஹாலிவுட் ஒரு கான்செப்டை எடுத்து இங்கே மாற்றி தமிழ் சினிமாவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காரு டேரக்டர் அஸ்வின். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி படங்கள் சப்போர்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி கோக்கி ஃபிலிம்ஸும் வேணும். எல்லாமே கருத்தூசி போட்டுக்கிட்டு ஒரு நார்மல் எலிமெண்ட்ஸோடு போகாமல் ஒரு ஜாலியான வாட்ச், அவ்வளோதான். ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளேவை வந்து ரொம்ப நல்லா பண்ணதுக்கான காரணமாக இருந்தது அந்த விஎஃப்எக்ஸ் தான். ஒவ்வொரு வாட்டியும் அது சேஞ்ச் ஆகும்போது பிலீவபிளாக இருக்கணும். சும்மா மாற்றினோடனே கட் பண்ணி லேடிஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு காட்டாமல் அந்த விஎஃப்எக்ஸ் அது மாறுறதாகட்டும், ட்ரெஸ்ஸை தாண்டி மாறுறதாகட்டும், ஹீரோ இன்னொரு ஹீரோ கிஸ் அடிக்கிறதாகட்டும், அந்த மாதிரி சீன்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ மியூசிக்குமே ரொம்ப இந்த படத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டிருந்தாங்க.
ஆவரேஜ் வாட்ச் கண்டிப்பாக. யாரு? அதான் சந்தோஷ், சம்யுக்தா எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் கடைசியாக வர எமோஷன் சீன்ஸுமே ரொம்ப ப்ரில்லியண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. மேபி நான் கூட கடைசியாக டைட்டில் கார்டுக்கு அப்புறம் பார்ட் 2னு போட்டு அதே மாதிரி கண்டினியூ போட்டுவாங்களோன்னு நினச்சேன். ரஜினி மாதிரி கமல்னு போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ஒரு ஐடியா அங்கேருந்து முடிச்சது நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு சார். இப்போதான் பார்த்துட்டு வந்தேன் சார். இப்போதான் பார்த்துட்டு வந்தேன். படம் நல்லா இருக்கு சார். ஒரு ஆணும் பெண்ணும் மாறது கான்செப்ட் வச்சு நல்லா எடுத்திருக்காங்க சார். இல்லை சார், படம் தேட்டரில் பார்த்தா அவ்வளோ நல்லா இருக்கு சார். படம் நல்லா இருக்கு சார். அதுதான் ஒரு பொண்ணு ஆணும் மரணம் எப்படி இருக்குன்ற ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்காங்க சார். அவ்வளோதான். இன்ட்ரெஸ்டாக இருக்குது சார் படம். எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க சார். விடி சார் இருக்கு, கணேஷ் எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. மியூசிக் நல்லா இருக்கு, டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாம் என்டர்டைன்மெண்ட் நல்லா இருக்கு சார். ரெண்டும் நல்லா இருக்கு சார். ஸ்டார்டிங் நல்லா இருக்கு, இன்ட்ரோவில் తర్వాత நல்லா இருக்கு சார். போரெல்லாம் அடிக்கல சார். பார்க்கலாம் சார், நல்லா பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். நன்றி சார். சூப்பராக சார். இதய சம்மந்தப்பட்டது நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். ஃபைட்டு காமெடி எல்லாம் நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. படம் நல்லா இருக்கு சார். சூப்பராக இருக்கு. ஆர்ட் சம்மந்தப்பட்டது, உருவம் சேஞ்ச் ஆகுது, நல்லா இருக்கு. படம் பார்க்கலாம், போர் அடிக்காம போகுது. படம் நல்லா இருந்துச்சு. படம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி வந்து சிம்பிளாக, அதாவது எப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த படங்களோட கான்செப்ட் தான், ஆனால் அது கொஞ்சம் டிஃபரன்சியேஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் சீரியஸ்லேயே ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே செம்ம ஒரு ஜாலியான ஒரு டைப்பாக இருந்தது. ரொம்ப ஜாலியாக இருந்தது. அது லாஸ்ட் கிளைமேக்ஸ்லாம் பயங்கர சென்டிமெண்ட்டாக இருந்தது. ஒரு சில இடங்கள்லாம் விடிவி கணேஷோட ஒரு காமெடி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு ஹீரோவை தான் படம் முழுக்கவே வந்து தாடி மீசையோட வச்சுட்டு கடைசி ட்ரெஸ்ஸு மட்டும் பொம்மை ட்ரெஸ்ஸை போட்டு ஃபுல்லாக நடக்க விட்டுருப்பாங்க ரோடா. அதெல்லாம் அந்த சீன்லாம் பார்க்கும்போது செம்மையாக இருந்தது. ஆக்சுவலி படம் எப்படின்னா வித்தியாசமாக ஒரு ஜெனட்டிக்கோட ஒரு மரபணுவோட விஷயங்கள் தான். அதை டிஃப்ரென்சியேஷன் பண்ணி காமிச்ச விதமாக இருக்கட்டும், அந்த ஃபீலாக இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. நியூ படம் பார்த்தோம்ல, நியூவில் நம்ம என்ன மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட் இது பண்ணமோ அதை விட டபுள் மடங்காகவே இந்த படத்தில் என்ஜாய்மெண்ட் இருக்குது. உண்மையிலே நல்லா இருந்தது. ஒரு ஃபீல் அவுட்டான மூவின்னு சொல்லலாம். நல்லா என்ஜாய் பண்ணலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம். நல்லா என்ஜாய்மெண்ட்டான ஒரு விஷயங்கள் தான்.